புதுச்சேரிக்கு வருகிற 22ஆம் தேதி வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடி 750 ஏக்கரில் புதிய ஐடி பார்க் அமைவதற்கு அடிக்கல் நாட்டவுள்ளார் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அரசின் எந்த ஒரு மாதாந்திர உதவித்தொகையும் பெறாத வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஒவ்வொரு குடும்பத் தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 வழங்கப்பட்டு வந்த நிலையில் அந்த தொகை 2500 உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட உதவித்தொகை வழங்கும் திட்டங்களுக்கான துவக்க விழா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் திருக்காஞ்சியில் நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பயனாளிகளுக்கு உதவித்தொகையை வழங்கிய முதலமைச்சர் ரங்கசாமி பேசியதாவது: புதுச்சேரியில் மகளிருக்கான உதவித்தொகை 71,000 பேர் பெற்று பயனடைந்து வருவதாகவும், இதற்காக ஆண்டுதோறும் 810 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும், கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் எந்த ஒரு திட்டங்களும் நிறைவேற்ற முடியாமல் ஆளுநருடன் சண்டையிட்டு மட்டுமே இருந்தார்கள். மத்திய அரசிடம் கேட்டு வாங்கி செய்ய முடியாத திறமையற்ற முதல்வராகவே நாராயணசாமி இருந்தார் என்றும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குத்தான் அதிகாரம் என்ற நோக்கத்துடன் என்ஆர் காங்கிரஸ் தொடங்கப்பட்டது. ஆனால் நீதிமன்றம் வரை சென்று ஆளுநருக்குத்தான் அதிகாரம் ஒன்று நிரூபித்தவர் நாராயணசாமி என்று விமர்சித்தார். மேலும் சேதாரப்பட்டு பகுதியில் 750 ஏக்கர் இடத்தில் புதிய ஐடி பார்க் அமைவதற்கு வருகிற 22ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டவுள்ளார் என்றும், இதன் மூலம் படித்த இளைஞர்கள் சுமார் 50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். இப்போ 71,000 பேர் சொன்ன மாதிரி 71,000 பேருக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த 1000 ரூபாயை 2,500, அதாவது 1000 ரூபாய் 1,500 இல்லை, 1000 ரூபாயை 2,500, 1,500 உயர்த்தி வழங்கணும். ஒரே சமயத்தில் நீங்கள் நினச்சி பாருங்கள், நான் வேறு எங்கேயாவது இது மாதிரி உயர்த்தி வழங்கப்படுதான் பாருங்கள். ஒரு 1000 ரூபானா 1,050 1,100 1,050 சொல்லுவாங்க. நம்ம 1000 ரூபாயை 2,500 உயர்த்தி வழங்குகிறோம். இப்போ அது 10ஆம் தேதி இவங்களுக்கு கிடைக்கும். விண்ணப்பத்தில் அனைவருக்கும் கொடுத்து முடிக்கப்படும். அது இந்த அரசால் தான் செய்ய முடியும். அதுக்கு நிதி ஏறக்குறைய ஒரு 810 கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறோம். மொத்தத்தில் இந்த துறைக்கு சுமார் 810 கோடி ரூபா ஒதுக்கி வழங்கப்பட்டு வருகின்றது. 2011 2015 16 நான் இருந்தேன். அப்போ நிறைய திட்டம் கொண்டு வந்தோம், நிறைவேற்றணும், செயல்படுத்தி வந்தோம். அப்புறம் இல்லை, இடையில இல்லை, கூட்டம்லாம் இல்லை, வேறு இல்லை, அப்படி தனித்தனியாக இருந்தோம். அதில் வர முடியல, ஆட்சி அமைக்க முடியல. வேறு ஆட்சி, காங்கிரஸ் திமுக ஆட்சி அப்போ இருந்து முதலமைச்சர் மாண்பு திரு நாராயணசாமி அவர்கள் இருந்தாங்க. 2016 2021 எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியல. அவங்களால எந்த ஒரு காரியத்தையும், எந்த ஒரு திட்டங்களையும் செயல்படுத்த முடியவில்லை. எதையும் புதிதாக கொண்டு வரல, இருந்ததையும் செயல்படுத்த முடியல. ஒரு 5 ரூபா உயர்த்தி கொடுக்க முடியுமானா அதுவும் முடியல. அப்போ எதையும் செய்ய முடியாத ஒரு அரசு. அப்போ என்ன தான் செஞ்சீங்க? எதையும் செய்யலை, சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. யார்? ஆளுநர் அவர்கள் இருந்தாங்க, துணைநிலை ஆளுநர் இருந்தாங்க, முதலமைச்சர் இருந்தாங்க, இந்த அமைச்சர் இருந்தது. என்ன பண்ணாங்க? எங்களுக்கு எதையும் செய்யலை, கிடைக்கலன்னு சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க. எதையும் கேட்டு வாங்க முடியல, பெற முடியல. அந்த கேட்டு வாங்கி செய்கின்ற நிலையில் அவருடைய திறமையற்ற ஒரு நிலையில் தான் இருந்தாங்க. கேட்டு வாங்கி ஏற முடிய அதிகாரம் யாருக்குன்றதை கொண்டு வந்தவரே திரு முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள். யாருக்கு அதிகாரம் பூச்சே இல்லை? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கா, ஆளுநருக்கா? இது முதல்லேருந்து எல்லாருக்கும் தெரியும் எப்படி இருந்தது. அப்படியே கை மூடி வச்ச மாதிரி இருப்பாங்க. அது வெளிப்படையாக கொண்டு வந்தவர் யாருன்னா திரு நாராயணசாமி அவர்கள் தான். யாருக்கு அதிகாரத்தை வெட்ட வெளிச்சமாக கொண்டு வந்தார். அப்போ ஆளுநருக்கு தான் அதிகாரம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதைத்தான் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். நம்முடைய என்ஆர் காங்கிரஸ் தொடங்கும்போதே சொன்னது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைக்கு தான் அதிகாரம் வேணும், அதனால் மாநில அந்தஸ்து வேணும்னு வலியுறுத்தணும். அந்த கட்சியை தொடங்கப்பட்டது. மாநில அந்தஸ்து நமக்கு வேணும், அதிகாரம் வேணும். ஆனால் அவர் அப்போ என்ன சொன்னார்? இவங்க என்ன எது கேட்குறாங்க, இவங்க அதிகாரம் அதிகமாக இருந்தால் இவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் செய்வாங்க அப்படின்னு மத்தியில் இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தவர். இவர் முதலமைச்சர் அது என்ன சொன்னார்? செய்ய முடியல, எங்களால் எதுவும் செய்ய முடியல. அப்போ நீதிமன்றத்தை சேர்ந்து ஆளுநர் தான் அதிகாரம் அப்படின்னா, இந்த ஆளுநருக்கு அதிகாரம் என்ற போக்கில்
சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க, போராட்டம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் எதையும் மக்களுக்கு செய்ய முடியலை. சேதராப்பட்டு கரசூரில் 750 ஏக்கர் நிலம் எடுத்திருந்தோம். இப்போது அந்த இடத்துல ஒரு புதிய தொழிற்பேட்டை வர இருக்கின்றது. அனைவரும் 12ஆம் தேதி அல்லது 22ஆம் தேதி அங்கே தொழிற்பேட்டைக்கு அடிக்கல் போட போகிறோம். 22ஆம் தேதி தொழிற்பேட்டைக்கு அடிக்கல் போட போகிறோம். அங்கே நிறைய தொழிற்சாலைகள் வர இருக்கின்றது. அந்த தொழிற்சாலைகள் சொன்னது மாதிரி 40-50 இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கின்ற வாய்ப்பு அந்த தொழிற்பேட்டை மூலம் ஏற்படும். அந்த தொழிற்பேட்டை விரைவில் தொடங்குவதற்கு இன்று முடிவெடுத்து 22ஆம் தேதி அடிக்கல் போடுவதற்கு நடவடிக்கை எடுத்துருக்கிறோம். பாரத பிரதமர் வராத சொல்லியிருக்காங்க. அவங்க வரும்போது அதுக்கு அடிக்கல் போடலாம், அடிக்கல் நாட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அதன் மூலமாக அந்த இளைஞர்களுக்கு ஒரு 40-50 இளைஞர்களுக்கு புதிதாக வேலை கிடைக்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது. நம்ம ஊரில் ஐடி பார்க் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சப்பெல்லாம் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் என்பதற்காக அந்த தொழிற்சாலையை கொண்டு வரக்கூடிய நடவடிக்கை அரசு எடுத்திருக்கின்றது. விரைவிலேயே அதுக்கு அடிக்கல் நாட்டப்படும். முதல் என்ன குறையதான் சொன்னாங்க. இவங்க இப்படி இருந்தால் தனியார் மயம், மின்சாரம் தனியார் மயம் ஒன்றாங்க. எங்கே ஆச்சு சொல்லுங்கள்? தனியார் மயம் ஆச்சு இல்லையா? மின்துறை தனியார் மயமாக்கப்படும் சொன்னாங்க. எங்கே ஆச்சு? இல்லையே. இந்த ஆட்சி இதை முடிய போது இப்போ வரப்போது தேர்தல் வரப்போகுது. இது வரைக்கும் இல்லையே. அப்போது ஒரு பொய்யான செய்தியை சொல்லிக்கொண்டே கூறிக்கொண்டே தான் இருப்பாங்க. எதிர்கட்சி சார்ந்தவங்களுக்கு ஏதோ சொல்லணும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ அது மாதிரி தான் இப்போ சொன்ன மாதிரி நடைபயணம் வந்து நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன செய்யலைன்னு சொல்லுங்கள், அதை நான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், நான் செய்து தரேன். அப்படியே இருந்தால் உடனடியாக அதை செய்து தரேன்னு சொல்கிறேன். நீங்கள் சொல்ல முடியாது. நான் எல்லாத்தையும் செஞ்சிட்டோம், புதிதாகவும் திட்டங்கள் கொண்டு செயல்படுத்திட்டோம். நிதியை முழுவதுமாக பயன்படுத்துகின்ற ஒரு அரசு தான் நம்முடைய அரசு. உள்கட்டமைப்பு மேம்படுத்த சாலைகள்லாம் புதுசாக போகிறதுக்கு, நம்முடைய பாலம் கட்டுறதுக்கு, இதுக்கெல்லாம் வாய்க்கால் கட்டுறதுக்கு இதெல்லாம் ஒரு 200 கோடி ரூபாய்க்கு இப்போது அடிக்கல் போடணும். என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் வா எல்லாத்துக்கும் வந்து போகணுன்னாங்க. நான் சொன்னேன், நேரம் இருக்காது, நீங்கள் வேலையை தொடங்கணும். அவங்கவுங்க அங்கங்கே படைச்சி போட்டு வேலையை சீக்கிரம் தொடங்குங்க. 200 கோடி ரூபா வேலை சீக்கிரம் நடக்கணும்.